Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. ஃபைன் டைம்ஸ் இன் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். தீபாவளியெல்லாம் முடிஞ்சு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கனியோட தலைமையில் பிக் பாஸ் வீடு வாரத்தோட தொடக்கத்திலேயே ஸ்கோர் பண்ண தொடங்கியிருக்க வியன்னா அண்ட் பிக் பாஸ் வீட்டில் ஜூஸ் கடை போட்ட மிகப்பெரிய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமே பரபரப்பாக தொடங்கியிருக்கு. காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா புதுசாக எஃப்ஜே இப்போ தானே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கேருந்து வேலையெல்லாம் வாங்க தொடங்கிட்டாரு. பாருக்கிட்ட நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு சொல்கிறாங்க, நான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கிறேன்ப்பா, குடிச்சிட்டு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போ உடனே வேலை பார்த்தாக்கணும் அப்படின்னு எஃப்ஜே சொல்ல, கனி வந்து இந்த பிரச்சனையை தொடக்கத்திலே தீர்த்து வச்சுருவோம், பெருசாச்சுன்னா அப்புறம் தீர்க்கறது மிகப்பெரிய கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு தொடக்கத்திலே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பாரு சொல்கிறாங்க, எனக்கு பாருக்கா வெறும் வயிற்றுல என்னால் வேலை பார்க்க முடியாது, ஒரு காஃபி தானே குடிச்சுக்கிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கனி ஒரு ரூல் போடுறாங்க, நீங்கள் டீலக்ஸில் இருக்கிறவங்க வந்து வேலை கொடுங்க, அவங்க ஒரு 5 to 10 minutes வந்து வேலை பார்க்கணும், அது வரைக்கும் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் வரலன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒரு புது ரூலை போட தொடங்கியிருக்காங்க. அண்டு இந்த நாள்லேயே தெரியுது கனி கொஞ்சம் பயஸ்டாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீலும் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா கனி சொல்கிறாங்க, பாருங்க வியன்னாலாம் நல்லா தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே ஃப்ரேமை திருப்புனா வியன்னாக்கும் ஆதிரைக்கும் முட்டிக்குச்சு. ஆதிரை வேலை சொல்ல வியன்னா நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லவே கனி அங்கே ஓடி வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்தா அதை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. வியன்னா சொல்கிறாங்க, இல்லைக்கா என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இதுக்கான ஏதாச்சும் தண்டனை இல்லை பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் வந்து ஏதாச்சும் வந்து என்னை சொல்கிறாரு அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கிறேன், என்ன கான்சிக்வன்ஸ் வருதோ அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியன்னாவும் அங்கே பஞ்சாயத்து கிளம்பிட்டு இருக்காங்க. கனி நினச்சிருப்பாங்க, இப்போ தானப்பா உன்னை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு வந்தேன், நீயும் இப்படி வம்பிழுத்திட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் வியன்னா இதுக்கப்புறமா ஸ்கோர் பண்ண தொடங்குறது தான். ஆதிரையும் எஃப்ஜேவும் சேர்ந்து வியன்னாவை அதிகமாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமாக ஆதிரை வியன்னாவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது வியன்னாவுக்கும் தெரியுது, பார்க்குறவங்களுக்கும் தெரியுது. வியன்னா வந்து என்ன சொல்லிடுறாங்க, அடித்து பேசிடுறாங்க அவங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும், நீங்கள் எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா சொல்ல ஆதிரை சொல்கிறாங்க, நீங்களும் பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும்போது இப்படி தானே வேலை கொடுத்தீங்க, இப்போ மட்டும் நீங்கள் என்ன கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்கவே, நீ கொஞ்சம் ஓவராக தான் போகிற ஆதிரை அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் இன்னைக்கு யாராச்சும் 2 பேர் உங்களோட லைஃப் பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாரு ஃபஸ்ட்டே எழுந்துட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி சொல்லும்போது அவங்க கை தூக்கி எழுந்துலாம் நின்னாங்க, பட் சொல்ல முடியாமல் போச்சு. அப்சரா அவங்களாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. உடனே பாரு வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்லாட் வந்து புக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த புக்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பாரு வந்து முதல்ல கதை சொல்ல தொடங்கினாங்க, அவங்களோட லைஃப் பற்றி ஷேர் பண்ணிக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மதுரை பொண்ணு, பக்கா அட்மார்க் மதுரை பொண்ணு, நான் வந்து மீடியா படிக்கணுன்றதுக்காக எங்கள் சென்னைக்கு வீட்டில் சண்டை போட்டு தான் வந்தேன். இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு மீடியா பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சமுதாயத்தில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறதுக்கோ இல்லை இதை பற்றி பேசுறதுக்கோ யாருமே தயங்குற ஒரு விஷயங்களை வந்து நான் மக்கள்கிட்ட கேட்டேன், அது மூலமாக என்னோட யூனிக்கான விஷயத்தை வந்து கொண்டு வந்தேன், அதனால தான் நான் இப்போ பிக் பாஸ் வரைக்கும் வந்திருக்கேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 45 வயசுல தான் நான் பிறக்கவே செஞ்சேன், நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் யங் அம்மா இல்லாமல் அம்மாவுக்கு நம்ம அம்மாவுக்கு வயசாயிருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் அது எதுவுமே இல்லாமல் என்னை எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த லைனில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ். அவர் வந்து அவரோட ஸ்டோரியை சொல்ல தொடங்குறாரு. நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா தான் இருந்தோம், இந்த சீட்டுலாம் போடுவாங்க இல்லையா ஊரில், அந்த மாதிரி சீட்டு போட்டு ஏமாந்துட்டோம், அதுக்கப்புறமா ஃபுல்லாக சரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்துச்சு. அதில் நான் தான் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சீரியல்குள்ளெல்லாம் வந்தேன். நான் வந்து ரொம்பவே கோவப்படுவேன், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பர்சனாக இருந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் தாங்கி என்னை வந்து இவ்வளோ நிலைமைக்கு கொண்டு வந்தா ஒருத்தி அப்படின்னா என்னோட லவ்வர் தான், அது யாரும் இல்லை, என்னோட ஒய்ஃப் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஒரு லவ்வபுளான ஒரு கப்பலாக வந்து அவரோட ஸ்டோரியை சொல்லி முடிச்சாங்க. அண்ட் இதுக்கப்புறமா பிக் பாஸ் இந்த வாரத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது இல்லையா, ஒரு வாரமும் ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் அந்த வாரமே ஓடும். சண்டையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட எமோஷனலாக இருக்கட்டும், எல்லாமே அது பேஸ் பண்ணி தானே போகும். அந்த மாதிரி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஜூஸ் கடையை போட்டாரு.
அந்த ஜூஸ் கடையோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்க வந்து அந்த கடையை வச்சிருப்பாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு வேலை பார்க்கணும். இவங்க வந்து கடை வச்சிருப்பாங்க, ஜூஸ் கடை. பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பாட்டில் ட்ரக் வரும். அதுலேருந்து அவங்க பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வேலை பார்க்குற முதலாளிகள், அதாவது சூப்பர் டீலக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அந்த பாட்டிலில் ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு QC குவாலிட்டி செக்கிங் அதிகாரிகள்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை செக் பண்ணிவிட்டு அதில் எத்தனை பாட்டில் வந்து ஓகே செலக்டட், எத்தனை பாட்டில் ரிஜெக்டட் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை அனௌன்ஸ் பண்ணார். இதுக்கு யார் குவாலிட்டி செக்கராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, எதுவாக இருந்தாலும் குத்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்வையும் அண்ட் எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணணும், எல்லாத்துலேயும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும், நடிப்பு அரக்கணா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க திவாகரையும் வந்து இதுக்கு போடுறாங்க. 2 பேரும் பேர் தான். அதாவது நீ சொன்னீங்கன்னா ஓகேப்பா, நான் சொன்னீங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஓகே சொல்லி குத்தம் சொல்கிறதா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் QC அதிகாரிகளாக அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக இப்படி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்குது, பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல FJ கிட்ட கனி வந்து சொல்கிறாங்க, இந்த பாருப்பா, நான் வந்து உனக்கு பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து தரேன். அண்ட் இதில் வந்து பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் அதை பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாருக்காச்சும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு கனி அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை சொல்லியிருந்தாரு. அதை வந்து கனி FJ கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அந்த ஃப்ரீ பாஸை வந்து எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே FJ சொல்ல, நான் அது வின் பண்ணனா நான் உனக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீலிங்கை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் எல்லாரும் ஜூஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து குவாலிட்டி செக்கர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே இதுவே இருக்கும், ஓ ரொம்ப புளிப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இதில் இவங்களோட வன்மத்தையும் கொட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது FJயோடது அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். சுபிஷாக்கெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினச்சா சுபிஷாக்கவே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் குவாலிட்டி செக்கர் கிட்ட போய் கொடுக்கும்போது FJ இது அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டு 1, 2 அப்படின்ற பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டில்ஸை வச்சு கன்ஃபெக்ஷன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் கொடுப்பாங்க. அந்த காயினை எய்தர் அந்த ஷாப் ஓனர்ஸே வச்சுக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லவே, உடனே அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த காயின் எல்லாம் நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசி வச்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, எல்லா ஓனர்ஸும் அவங்களே அந்த காயினை வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர ஒரு ரவுண்ட்லேயும் காயின்ஸை வந்து பரிமாறுவாங்களா, கொடுப்பாங்களா, இல்லை அவங்களே வச்சுப்பாங்களா, இதை வச்சு என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக குவாலிட்டி செக்கர்கிட்டே சண்டைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா நாங்கள் வந்து ஒரு பாட்டிலாக கொடுக்குறோம், நீங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமை பார்க்கும்போது இல்லை எங்கே இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, வடிவேல் ஜோக்கு ஒன்று வரும் இல்லையா, நான் இந்த பழத்தெல்லாம் சீவி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வைப்போனா இவ்வளவு நோகாமல் போயிட்டு ஆற்றுல விடுவானுங்களாம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவங்க ஜூஸ்லாம் போடுறாங்க. பாரு திவாகர் 2 பேரும் பிடிக்கல ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை வச்சு என்ன பரபரப்பாக கிளப்ப போகுது, இந்த வாரம் ஃபுல்லாக இதில் என்ன மாதிரியான சண்டைகள் வரப்போகுது, எத்தனை சண்டை வரப்போகுது அப்படின்றத நான் அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து கரெக்டாக செக்கிங் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க பண்ணிக்கக்கூடிய அந்த ட்ரேடிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. நாளைக்கு என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில் இந்த கேம் சார்பா அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். Until this, bye from Archana.